புரட்டாசி 1ஆம் தேதியே பாருங்க எவ்வளோ பெரிய மழை எங்கள் ஊரில். இப்போ தான் மழை பெய்யும். எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன தெரியுமா விசேஷமான நாள்? புரட்டாசி 1. புரட்டாசி 1னாவேங்க எனக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பெருமாள் ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஆஞ்சநேயர் பெருமாள் இது அவரோட இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. அந்த புரட்டாசிங்கிறது அந்த பெருமாளோட ஞாபகம் தான் எனக்கு வரும். இந்த காலையில் எந்திரிச்சோம்னு எனக்கு பெருமாள் ஞாபகம் தான் வந்தது. ஆக்சுவலாக எங்கள் அந்த அப்போலாம் அப்பா எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் படையெல்லாம் வைப்பாங்க பெருமாளுக்கு. நல்லா சாதம் சாம்பார் எல்லாம் வைப்பாங்க. பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போது நான் காமிக்கிறேன், உங்களுக்கு பெருமாளை காமிக்கிறேன். ஆன்லைனில் தான் வாங்கினேன். பாருங்கள், சிவன் பார்வதி பார்த்துக்கோங்க. அவரும் அம்மா அப்பா விநாயகர் கீழே நந்தி தேவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பெருமாள் தாங்க நான் ஆன்லைனில் வாங்கினேன். மூஞ்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக லட்சணமாக அழகாக இருக்கிறாரு பாருங்கள் நாமம் போட்டு. எனக்கு இந்த மாதிரி அமையிறது ரொம்ப எனக்கு விசேஷமாக இருந்தது. ஒரு ஃபேஸ் நல்லாவே இல்லை. ஆன்லைனில் மீஷோவில் தான் வாங்கினேன். ஒரு பெருமாள் நான் பார்க்கும்போது மூஞ்சியே நல்லா இல்லை, ஒரு மாதிரி நல்லாவே அவங்க பண்ணலை. ஆனால் எனக்கு இந்த ஃபேஸ் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். அந்த லிப்ஸு, இந்த மூக்கு, இந்த கண், அந்த பாருங்கள் அந்த சங்கு சக்கரம் நாமம் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவரை குளிப்பாட்டி விட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நான் தாமரை பூ கோலம் தான் போட்டேன். என்னென்னா எனக்கு புரட்டாசி மாதம்னாவே எனக்கு பெருமாள் ஞாபகம் தான் வரும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் புரட்டாசி என்ன ஞாபகம் வரும்னா எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே புரட்டாசி மாதம் கறியே தொட மாட்டாங்க. ஆக்சுவலாக முட்டையே சாப்பிட மாட்டாங்க. வைஷ்ணவ தெலுங்கு தான். நாங்கள் முட்டையே தொட மாட்டோம். அப்படி இருக்கும்போது என் கறி இதெல்லாம் ஒரு மாதம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா மாதம் பெருமாளுக்கு படையல் வச்சுருவாங்க. சாதம் சாம்பார் பொரியல்னால். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற சுறுசுறுப்பு கூட சத்தியமாக எனக்கு இல்லைங்க. அவருக்கு ஏதோ ஒரு கல்கண்டை வச்சிடுறேங்க, இல்லாட்டி வாழைப்பழம் வைக்கிறேங்க, இல்லாட்டி ஒரு பழம் வச்சிடுறேன். எனக்கு அப்போது எப்போவுமே வருஷம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு நாள் கூட படையல் இவருக்கு நான் போட்டதே கிடையாது. வாழைப்பழம் வைப்பேன், இல்லை வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம், இல்லை கற்கண்டு வைப்பேன், இல்லை தீர்த்தம் வச்சுருக்கேன் பாருங்கள். தீர்த்தத்தில் இது ஏலக்காவும் துளசி அம்மாவும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பூ விழுந்துருச்சு. நான் சொல்லிகிட்டே இருக்கும் போதே கீழே விழுந்துருச்சு. இது செம்பருத்தி பூ. இந்த பாருங்களேன், அது நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு நிமிஷம். பூ காஞ்சவனே நிற்க மாட்டேங்குது. காலையில் அப்படியே அழகாக ரோஜா பூ மாதிரி அப்படியே தாமரை பூ மாதிரி அப்படியே நின்றுச்சு. இப்போ காஞ்சவனே டக்குன்னு கீழே விழுந்துருச்சு செம்பருத்தி பூ. இப்போ துளசிக்கு மட்டும் வச்சுருக்கேன் சாமிக்கு. அடுத்தது பாருங்கள், இது என்னமோ இதெல்லாம் நான் இதில் தான் வாங்கினேன். ஆன்லைன் மீஷோவில் தான் வாங்கினேன். சக்கரம், இது பேர்லாம் எனக்கு என்னன்னே தெரியல. இது என்னமோ செட்டாக கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்று, அப்புறம் அந்த சங்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு செட்டாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப கம்மி விலை தான். இது ஒரிஜினல் நான் ஒரிஜினல்லாம் வாங்கலை. ஆன்லைனில் சும்மா கம்மியான விலையில் தான் நான் வாங்கினேன். ஒரிஜினலுங்கிறது 20,000 27,000 30,000 சொல்கிறாங்க இந்த செட்டே. அதனால் நான் அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப பேர் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. வசதி இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க, வசதி இல்லாதவங்க வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரிஜினலான எனக்கு தெரியல. அதனால் என் மனசுக்கு என்ன பட்டுச்சுன்னா, எப்போவுமே சரி இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, வச்சா ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. சங்கு சக்கரம் அந்த இது என்னன்னு தெரியல, அந்த சோழி சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த சோழின்னு சொல்லுவாங்க. யாராச்சும் கமெண்ட்டில் எனக்கு போடுங்களேன். யாருமே போட மாட்டேங்கிறீங்க. எதாவது சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் போடவே மாட்டேங்கிறீங்க. இது இதெல்லாம் ஒரு செட்டு.
வாங்கினேங்க. அதனால் வந்து நான் பார்க்கறதுக்கு பெருமாள்கிட்ட நல்லாயிருக்கு. சரி இன்றைக்கி புரட்டாசி இப்போ பெருமாள் இன்றைக்கி நான் வச்சேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு வச்சோன்னே. அப்புறம் பாருங்கள் இந்த லட்சுமி விளக்கு பச்சரிசி வச்சு லக்ஷ்மி விளக்கு விளக்கி நல்லா அழகாக வச்சுருக்கேன். லக்ஷ்மி அம்மாவுக்கு கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன் பாருங்கள், அழகாக இருக்குது. அழகாக அவர் கண்ணாடி வளையல் போட்டு ரொம்ப ஜிம்முன்னு உட்காந்துருக்கு லக்ஷ்மி அம்மா, மகாலட்சுமி தாய். அதுக்கப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் வச்சுருக்கேன். ரொம்ப கும்பிட்டுக்கோங்க, நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க. கிருஷ்ணர் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்லா கும்பிட்டுக்கோங்க. பெருமாளை வந்து நீங்கள் நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் புரட்டாசி மாதம் தான் நானும் எங்கள் வீட்டுக்காரும் பிறந்த நாள் வருது. எங்கள் வீட்டுக்காருக்கு பிறந்த நாள் புரட்டாசி மாதம்தான் வருது. அதே மாதிரி என்னோட பிறந்த நாளும் புரட்டாசி மாதம்தான் வருது. இதில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் ரொம்ப இதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ 2 பேருக்கு ஒன்றா பர்த்டே வருதுன்னா அவருக்கு வேறு டேட்டு எனக்கு வேறு டேட்டு. ஆனால் ரொம்ப இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பர்த்டே வருதுன்னா எனக்கு ரொம்ப விசேஷம். ஆனால் வைஷ்ணவ தெலுங்குனாங்க, அதெல்லாம் நாங்கள் பெருமாள் தான் கும்பிடுவோம். அந்த பெருமாள் கும்பிட்ற நேரத்தில் எனக்கும் எங்கள் வீட்டுக்கார் பேர் என்னென்னா ஸ்ரீனிவாசன் தான். அதை பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டு பாருங்கள் பெருமாளுக்கும் எங்களுக்கும் பாருங்கள். அது வந்து நம்ம மனசுக்கு தான் எல்லாம் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் மனசுக்கு எப்படின்னா எங்கள் வீட்டுக்கார பேர் ஸ்ரீனிவாசன், என் பேர் அமுதவல்லி. இது வந்து 2மே சாமி பேர் தான். அதனால் வந்து இந்த 2மே என்னன்னா ஸ்ரீனிவாசன் அவரும் புரட்டாசி மாதம் தான் பர்த்டே, எனக்கும் புரட்டாசி மாதம் தான் பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சு போயிடும். பெருமாளை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை, என்ன படிக்கணுமா படிங்க, கல்யாணம் ஆகணுமா கல்யாணம் ஆகும், செல்வ செழிப்போடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். நல்லா வேண்டிக்கோங்க சாமியை. இதுதான் நான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சத்தியமாக நீங்கள் எல்லாருமே எனக்கு லைக் போடணும், சரியா? லைக் போட்டு எனக்கு கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போடுங்க. ரொம்ப விசேஷம் எனக்கு இந்த பெருமாளை பார்க்கும்போது கோயிலில் இருக்கிற பெருமாள் பார்க்குற மாதிரியே எனக்கு இருக்குது. கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போடுங்க. உங்களுக்கு நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னொன்று கூட காட்டுறேன். என்னோடய அப்பா, எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு கல்யாணம் ஆகவுனே 2 வருஷத்தில் அவர் இறந்துட்டார். அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 15 நாள் அமாவாசை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அமாவாசை. அதே மாதிரி 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு 15 நாள் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு சத்தியமாக இவ்வளோ வருஷம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு அம்மா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்தாவே எனக்கு லட்சுமி கடாச்சாகம் இருக்கும் அந்த அம்மா ஃபேஸில். அந்த அம்மா யூடியூப்லேருந்து தான் நான் காப்பி அடித்து சரி இப்படி தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 15 நாள் ஒரு விளக்கு வச்சு ஒரு தண்ணி டம்ளரில் ஒரு வாட்ரு வச்சு ஸ்வீட்டோ இல்லை கல்கண்டோ வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் வந்து வச்சுட்டே வந்துட்டுருக்கிறேன். அதனால் எங்கள் அப்பா முன்னோர்களும் வேண்டிக்கோங்க. இப்போ சமீபத்தில் கூட எங்கள் சித்தி இறந்துட்டாங்க. அவங்க பேர் கேமாப்பின்னி. அவங்க கூட எனக்கு 2 நாளாக எனக்கு கனவுல வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னோடய ட்ரீம்ஸில் என்னோடய ட்ரீம் அதாவது என்னோடய கனவுல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்பாவை நான் கும்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து எங்கள் சித்தி வந்து என் கனவுல வராங்க. ஏதோ ஒரு விதத்தில் சிரிக்கிறாங்க, ஒரு விதத்தில் அமுதா உடம்ப பார்த்துக்கோங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் என் கனவுல வந்து எங்கள் சித்தி வந்து சொல்கிறாங்க. நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன் எங்கள் சித்தியை. அவங்க சமீபத்தில் ஆடி மாதம் ஆடி வெள்ளி சுமங்கலியாக இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து என் கனவுல வந்து எனக்கு 3 நாளாக வந்துட்டுருக்குறாங்க. அவங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும், அப்பாவோட ஆசீர்வாதம். அதேமாதிரி எங்கள் மாமாவும் இறந்துட்டாங்க, அவங்க ஆசீர்வாதம், எங்கள் பாட்டி தாத்தா எல்லார் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நீங்களும் நான் வேண்டிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் முன்னோர்களையும் நீங்கள் வேண்டிக்கோங்க, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து, எனக்கு 18 வருஷம் கழித்து எனக்கு இப்போ தான் தெரியும். யார் சொன்னதும் கிடையாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. யூடியூப்லேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேண்டிக்கோங்க.